இது எடுத்து நகத்துப்பா. ஆறாமன் கிறுக்க போய் மௌன வெயிடா கிறுக்கா என்னையே ஆடுறது சேர்த்துக்க மாட்டாங்க. நடுவுல நீ நான் கிறுக்கா நீ கிறுக்கா மட்டத்தில் ஒரு தோச்சு பாரியா சும்மா இருக்கா சின்ன பசங்களா பெட்டிக்கடை நகத்தியா உன் ஆடு வசமா மாட்டிக்கிச்சு. ஆட்டம் என்ன பாட்டு என்ன சிரிப்பு என்ன கும்மாள என்ன வாத்தியாரு குடுத்து வச்சவையா ராத்திரி வடவாயாத்தோட சாப்பிட்டுருப்பான். பெரியவர் கைய கால புடிங்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்திலேயே ஜோதிய டீச்சரா போட்டுருவாரு. அது சரி ஏதோ ரெய்னிங் சொல்றாங்களாப்பா. ஆமா மாலாத ரெய்னிங் ஆரம்பிச்சா அக்குன்னு முடிக்க போறாங்க. அங்க மட்டும் என்ன புதுசாவா ஒரு எழுத்து சொல்லி கொடுக்க போறாங்க. இங்க பாருங்க பேசாம பெரியவர் கார புடிங்க. சரி மாப்பிள. என்ன மாமா ஊதாங்குழலோட கிளம்பிட்டா போல் இருக்கு. பஸ்ஸுக்கு தான் நின்றுகிட்டு இருக்கேன் இந்த வீரபாண்டி கோயில் வரைக்கும். நாளை கார்த்திகை ஜோதியாச்சே வருஷம் அங்க நான் தான் வாசிக்கிறது. பையன் என்ன ஜால்ராவா? ஆமா ஆமா காலாகாலத்துல ஏதாவது ஒரு தொழில கத்துக்கிட்டா தானே நாளை யாருகிட்டையும் போய் கை நீட்டி கஞ்சிக்கு திண்டாடாம இருக்கலாம். ஆமா நீ எங்க வெள்ளையும் சொல்லியுமா சித்தோடு மைனாராட்டம் பொண்ணுங்கன்னு பாக்க போயிருந்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல நான் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. என் பொண்ண மம்பட்டி புடிச்சு வேலை செய்யறவனா இருந்தா கூட நான் கொடுத்துருவேன். ஒருவேளை கஞ்சியாவது ஊத்துவான். நீ எப்ப பாரு பெரியவர் பின்னாலே உலக கும்பிடு போட்டாலே உன்னை நம்பி நான் எப்படி பொண்ணை கொடுக்குறேன்? ஆமா ஒண்ணு போறாதா அத நீங்க சொல்லிட்ட போதுமா? ஜாடுறா சரியான நேரத்துல ஜாடுறா போடிய படா. சார் போ. சார் போ போ. சார் தவர் இனிமே இந்த ஒரு விரல் ரெண்டு விரல் காட்டுறவன்லாம் என்ன கூப்பிடாத சார் சார்னு. உங்களால மத்தவங்க பாடம் கெடுது. நீங்களா போயிட்டு நீங்களா வந்து உட்காருங்கடா. புரியுதா? சரி சார். போ போ. மாமா மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. சின்ன பையலா இருக்கப்ப இந்த ஊர் திருவிழாவுக்கு எங்க அப்பா என்னை தூக்கி வந்துச்சு. நான் நல்லா திருவிழா பார்த்தேன் மாமா. சரிதான் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள வாங்க. இந்தாங்க மாமா சாணிய மிதிச்சுட்டேன். கழுவுங்க போயிடும். நல்ல சகுனம் தான். வாங்க. என்னம்மா குழந்தை முகம் வாடி போயிருக்கு? காலையில நீங்க ஊருக்கு போயிட்டீங்கல்ல அப்பத்துல இருந்து ஒரே ஒப்பாரி. கொஞ்சம் குழந்தை இப்படிங்க உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. வடங்க அம்மா அப்பா. மாமா ஐயா கைப்புள்ள நம்ம பேத்தி தான். மாமா ஐயா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி. ஜோதி ஜோதி. என்னப்பா? ஜோதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு நானே போறேன். மாப்பிள்ளைட்ட கொடு. ஜோதி சாப்பாட்டுக்கு இலை இருக்காமா? இல்லப்பா துரைசாமி கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி அந்த பயல வர சொல்லு. சரிப்பா. என்னப்பா? இந்தாடா கடையில போய் நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா. காத்துல பட்டம் பறக்க விட்டுறாடா கிழிஞ்சு போகுது. சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா. போ போடா. அவன் நம்ம பையன் தான். மாமா என்ன மாப்பிள்ள? நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன் என்ன வேணும்? சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வரட்டுமா? இல்ல நான் போயிட்டு வந்துருவேன். அப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சாப்பாட்டுக்கு சோத்து கரெக்டா வந்துருவேன்ல. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. மாப்பிள்ள இளைய மாப்பிள்ள என்ன முறைக்கிற? ஒக்கால கட்டிக்க போற மாப்பிள்ள நான் தானே. மாப்பிள்ள எங்க வர மாப்பிள்ள?
உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இலை வாங்க போறேன். நானும் வரேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அது யாரு பிள்ளை? அது எங்க அக்கா பிள்ளை. உக்காளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா? ஓ, ஆயிடுச்சு. எங்க மச்சான் காலத்தை ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு. யாரா வெட்டினது? எதுக்காக வெட்டினாங்க? எங்க அக்காவுக்கு மாயாண்டி மேல ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்ட வெட்டிட்டாரு. யாரடா? எங்க மச்சான. ஐயோ, இப்ப அந்த ஆளு எங்க இருக்க? நேத்து தான் ஜெயில இருந்து வந்தாரு. எங்க அக்கா கழுத்துல யாரு தாலி கட்டினான்னு ஒரே வெட்டா வெட்டிடுவோன்னு அருவாளோட சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. காலையில கூட உங்களை பார்த்து முறைச்சார அவரு தான். காசு மட்டும் வச்சிருக்க? எட்டனா குர்ரா சாமி. அத இலை வாங்கறதுக்கு சாமி ஒப்ப கிட்ட போய் சொல்றா, நான் பஸ் ஏறி போயிடுறேன். இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டா. குர்ரா ராசா, குர்ரா. இந்தா வச்சுக்கோ. நான் வரேன்டா. அப்பா, ஐயோ, அந்த பக்கம் இருக்கா வந்தாலே. ஏய் ஆத்தே, நான் அந்த பக்கம் போறேன்டா. அடிச்சு முட்டா. யார் அடிச்சது? லாயனம் பொண்ணு ஜோதி. அம்மாவாசை, நீ போய் கையோட நாயனத்தையும் அவன் பொண்ணை அழைச்சிட்டு வா. என்னடா நிக்கிற? நான் சொன்னது காதுல ஏறலையா? ஐயா, எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஏண்டா? அந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையா இருக்கேன். ஓஹோ, உனக்கு அப்படி கூட ஒரு ஆசை இருக்க? ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு உசுறு. நாயனம் தாங்க நடுவுல இடைஞ்சலா இருக்காரு. என்னைக்குதான் ஒரு மண்டையை போடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நாயனை உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டான்டா. இருந்தாலும் நீ ஜோதியை கட்டிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க ஐயா, ஜோதிக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். 2 நாள்ல நானே உனக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நடக்குது. இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு மனசு சரியில்லை. கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்மள மீறி ஒண்ணும் நடந்துடாது. உங்க அப்பன்னு தான் இல்லையே, ஒரு எட்டு போய் பார்த்து வந்துடலாம். என்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லி சொல்லுடா, நான் கூத்து பார்க்க போகணும். இங்க பார், நான் சொல்ற விஷயத்தை அங்க போய் உலகிட மாட்டேன்.
உலக மாட்டேன். எனக்கு ஜோதிக்கு ரொம்ப நாளா பழக்கம். யாரு என்ன இருக்காலும் அந்த ஜோதியா? என் மாமன் பொண்ணாச்சே. அவங்க அப்பா இல்லாத நேரம் எல்லாம் என்ன வீட்டுக்கு வர சொல்லுவான். இன்னைக்கு கூட எங்க அப்பா இல்ல, நீங்க முன்னாடி போக நான் பின்னாடி வரேன்னு அவதான் சொன்னான். எதுக்கு? அதேதான். நான் வந்து பாக்கட்டுமா? இந்த பாத்தியா? சரி சரி, இங்க பாரு. அம்மாவாசங்கன்னு கேட்டா நான் ஜோதி வீட்டுக்கு இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அப்புறம் வரட்டா? வரேன். அம்மாவாசை கொஞ்சம் சொல்லிட்டு அவன் டாபிக்ல தேய்ச்சிருக்கியா? இந்த பாத்தியா எங்கிட்டயே ஆரம்பிச்சிட்டியா? அப்ப சொல்லிடுவேன். தேய்ச்சிடுறேன். தொடாம கொடு. இந்த வாங்கி போட்டிருப்பா. தொட்டாத கூட. அப்புறம் வரட்டா? தனியா நீங்க சிரிக்காது. சீக்கிரமா கூட்டு பார்க்க போ. நான் ஜோதி வீட்டுக்குள்ள இருப்பேன்.